வணக்கம். புதுடெல்லியில் நடந்த திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு 2750 கோடி நிதி ஒதுக்கியதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில் 2011-12 ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் புதுவை மாநிலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், தேவையான நிதி குறித்து மாநில திட்டக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினேன். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி, காரைக்கால் பொறியியல் கல்லூரி உட்பட பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினேன். மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைமை செயலர் சந்திரமோகன், கலெக்டர் ராகேஷ் சந்திரா, அரசுத்துறை செயலர்கள் ஆகியோர் முன்னிலையில் புதுவை மாநிலத்திற்கு 3000 கோடி கேட்டு வலியுறுத்தினேன். ஆனால் திட்ட ஒதுக்கீடாக 2750 கோடிக்கு திட்டக்குழு ஒப்புதல் அளித்தது. இது கடந்த ஆண்டை விட 250 கோடி அதிகமாகும் என்று கூறினார். பதற்றமான பகுதியை கணக்கெடுக்க புதுவை வந்த மத்திய அதிவிரைவு படையினர் சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி சந்திரனை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். கோவையில் உள்ள மத்திய விரைவு படையினர் பதற்றமான பகுதிகளை கணக்கெடுக்க புதுவை வந்தனர். தலைமை கமாண்டன்ட் NK சிங் தலைமையில் வந்த அதிரடி படையினர் உருளையன்பேட்டையில் உள்ள சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று எஸ்எஸ்பி சந்திரனை சந்தித்தனர். அவர்களை வரவேற்று எஸ்எஸ்பி சந்திரன் பேசுகையில், புதுவை, காரைக்கால், புதுச்சேரி, மாஹே, ஏனாம் என 4 பிராந்தியங்களை கொண்ட அமைதியான மாநிலமாக இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சினைகள், கலவரங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. கடலோர மாநிலம் என்பதால் சுனாமி போன்ற பேரழிவுகள் ஏற்படும் நேரங்களில் உங்களின் உதவி தேவைப்படும் என்ற அவர் தொடர்ந்து புதுவை காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அதிவிரைவு படையினர் IG சர்மாவை சந்திக்க சென்றனர். புதுவை அரசின் செயல்பாட்டிற்கு மத்திய திட்டக்குழு பாராட்டு தெரிவித்துள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில் 2011-12 ஆண்டின் திட்ட நிதி ஒதுக்கீட்டை முடிவு செய்யும் திட்டக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டபொழுது புதுவை மாநிலம் மிகவும் நல்ல முறையில் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்வதாக திட்டக்குழு பாராட்டியது. கல்வி மற்றும் சுகாதார திட்டங்களின் மூலம் திட்டக்குழுவில் இலக்கிடப்பட்ட குறியீடுகளில் அகில இந்திய அளவீட்டிற்கு மேலான சாதனைகள் எட்டப்பட்டுள்ளதை திட்டக்குழு பாராட்டியது. இது மட்டுமின்றி திட்டக்குழு தலைவரும் உறுப்பினரும் புதுவையில் சுற்றுலா வளர்ச்சி முழுவதுமாக ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மொத்தத்தில் புதுவை அரசின் செயல்பாட்டிற்கு மத்திய திட்டக்குழு பாராட்டு தெரிவித்தது என்று கூறினார். திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்ற முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து 3645 கோடியை புதுவைக்கு சிறப்பு நிதி உதவியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி டெல்லிக்கு சென்றார். அங்கு பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்க பிரதமரின் இல்லத்திற்கு சென்றார். பிரதமரை சந்தித்த அவர் புதுவை அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். மேலும் புதுவையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த 3645 கோடி ரூபாயை சிறப்பு நிதியாக வழங்க வேண்டும் என்று கேட்டு மனு அளித்தார். மற்றும் புதுவையின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுமார் 20 நிமிடங்கள் வரை புதுவை நிலவரம் குறித்து பேசிய அவர் பின்னர் விடைபெற்றுச் சென்றார். சென்டா கலந்தாய்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து அரசே கட்டணத்தை வசூலித்துக் கொண்டு உத்தரவை வழங்க வேண்டும் என்று திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக திமுக மாநில துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவக்குமார் கூறுகையில், சென்டா கலந்தாய்வு மூலம் தேர்ந்தெடுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் அரசே முழு கட்டணம் செலுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணம் கேட்பதாகவும் அப்படி கட்டாவிட்டால் கல்லூரியில் சேர்க்க முடியாது என்று கூறப்படுவதாகவும் தெரிகிறது. எனவே அரசே பெற்றோர்களிடம் கட்டணம் வசூலித்துவிட்டு சேர்க்கைக்கான உத்தரவை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசே முழு கட்டணத்தை செலுத்துகின்ற சூழ்நிலை இருப்பதால் பொறுப்பேற்றுக் கொண்டு பெற்றோரிடம் பணம் பெறாமல் சேர்க்கைக்கான கடிதத்தை கொடுக்கலாம். இவ்வாறு கொடுக்காவிட்டால் இந்த கல்வியாண்டிலும் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுவது உறுதி. எனவே முதல்வர் தலையிட்டு மாணவர்களின் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று கூறினார். பதற்றமான பகுதிகளை கணக்கெடுக்க மத்திய அரசின் விரைவு அதிரடிப்படை புதுவைக்கு வந்தனர். மாநில காவல்துறையில் பதற்றமான பகுதிகளை கண்டறிந்து கலவர நேரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட மத்திய அரசின் விரைவு அதிரடிப்படை உள்ளது. கோவையில் உள்ள 105 பட்டாலியன் மத்திய விரைவு அதிரடிப்படையினர் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுவை உள்ளிட்ட மாநிலங்களை கண்காணித்து வருகின்றனர். இந்த படையினர் மத்திய உள்துறை உத்தரவை ஏற்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று பதற்றமான பகுதிகளில் கணக்கெடுப்பது வழக்கம். இப்படையினரை புதுவைக்கு வர வேண்டும் என IG சர்மா, DIG சுக்லா, SSP சந்திரன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தனர்.
அதன்படி தலைமை கமாண்டன்ட் என்.கே. சிங் தலைமையில் துணை கமாண்டன்ட் தேவகனி, கீதம்மா, இன்ஸ்பெக்டர் மினிமோல், சப் இன்ஸ்பெக்டர்கள் மகேந்திர சிங், ராஜேந்திர சிங், 16 தலைமை காவலர்கள், 69 பட்டாலியன் என மொத்தம் 91 பேர் புதுவை வந்தனர். அவர்களை கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர் இனியன் ஆகியோர் வரவேற்றனர். அவர்கள் ஒரு வாரம் புதுவையில் முகாமிட்டு தனித்தனி பிரிவுகளாக புதுவை நகர பகுதி முழுவதும் ரோந்து சென்று காவல் நிலையங்களுக்கு சென்று பதற்றமான பகுதிகள், சமூக ரீதியான மக்கள் தொகை, பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பட்டாலியன் தலைமையகத்திற்கு அனுப்பி வைப்பர். புதுவை அரசால் எதிர்க்கட்சி தொகுதிகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்று சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நமச்சிவாயம் கூறுகையில், மத்திய திட்ட ஒதுக்கீட்டு குழு கூட்டத்தில் புதுவைக்கு 2750 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் எதிர்க்கட்சி தொகுதிகளை புறக்கணிக்கக்கூடாது என்றும், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் அவர்களின் பரிந்துரையின்றி கோவில்களில் அறங்காவல் குழுவினரும் தனி அதிகாரிகளும் மாற்றப்படுகின்றனர். மேலும் வில்லியனூர் மகளிர் கல்லூரிக்கு அங்கீகாரம் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் பொழுது அனைத்து தொகுதிகளும் சம வளர்ச்சியடைய திட்டங்களை வகுக்க வேண்டும். வில்லியனூரில் உள் விளையாட்டு அரங்கம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுல்தான்பேட்டை பள்ளி வகுப்பறை மற்றும் அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் கட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஏழைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 7 லிட்டர் மண்ணெண்ணெய் 4 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது, அதனை குறைக்கக்கூடாது என்ற அவர் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும், புதுவை அரசால் எதிர்க்கட்சி தொகுதிகள் புறக்கணிக்கப்படுகின்றன, அவ்வாறு புறக்கணிக்கப்படக்கூடாது என்று கூறினார். வாய்க்கால்களில் மலைபோல் குவியும் பிளாஸ்டிக் கழிவுகளால் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது. இதனை தடுக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நகரின் பிரதான வடிகால் வாய்க்கால்கள், கழிவுநீர் வாய்க்கால்களை ஆண்டுதோறும் பொதுப்பணித்துறையினர் தூர்வாரி பராமரித்தாலும் வாய்க்கால் அடைப்பு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படவில்லை. இதற்கு காரணம் வாய்க்காலில் தாறுமாறாக குப்பைகளை வீசுவதுதான். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளும் வாய்க்கால் அடைப்பிற்கு முக்கிய காரணமாகின்றன. இதனை கருத்தில் கொண்டு எளிதில் மக்காத தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அரசு தடை விதித்தது. அத்தடை உத்தரவை கண்டிப்பாக அமல்படுத்தாததால் அவற்றின் பயன்பாடு தொடர்கிறது. இதன் காரணமாக பூமியான்பேட்டை குண்டுசாலை கால்வாய், எல்லைப்பிள்ளை சாவடி வாய்க்கால் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான கழிவுநீர் வாய்க்காலில் பிளாஸ்டிக் குப்பைகள் மலைபோல் குவிந்து அடைப்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளன. வாய்க்காலில் தூர்வாருவதும் மீண்டும் அடைத்துக் கொள்வதுமான தொடர்கதையாக உள்ள பிரச்சினையில் அரசு நிரந்தர தீர்வு காண உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பத்தில் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் தலைமையில் போலீசார் தீவிர வாகன பரிசோதனையில் ஈடுபட்டனர். புதுவை ரூரல் எஸ்பி தெய்வசிகாமணி உத்தரவின்படி கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவங்களை தடுக்கும் விதமாக அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் பழனிவேல், சப் இன்ஸ்பெக்டர்கள் நியூட்டோன், முருகையன் ஆகியோர் அரியாங்குப்பம் மாதா கோவில் சந்திப்பில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் புதுவையில் இருந்து கடலூர் மார்க்கமாக வந்த கார், வேன், 2 சக்கர வாகனங்களை நிறுத்தி ஆவணங்களை கேட்டு சரிபார்த்ததுடன் வாகனங்களை சோதனையிட்டனர். வெடிமருந்து கடத்தல் கும்பல் இரவு நேரத்தில் அரியாங்குப்பத்தில் உலா வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த திடீர் வாகன சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.